நான் பிள்ளைய இருந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்கேன். எல்லாமே செல்ல வாங்கினாங்க. 15 நாள் கழிச்சு தான் டெஸ்ட்டுக்கு எழுப்பியிருக்காங்க. 3 வாய்ஸ் தான் வந்துருக்குங்க. வந்து ஃபுல்லாக விசாரிக்கவே இல்லை. எல்லாம் உங்களுக்கு சாதகமா முறையான விசாரணையிலேயே எங்களை, அதாவது ஒரு அப்பாங்கிற முறையில எங்களை கூட கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு வரைக்கும் விசாரிக்கல என்ன நடந்தது. அவங்களே ஒரு விசாரணை பேர் போட்டு அவங்களே இப்படித்தான் அவங்களே செட்டிங் யாரும் ஒண்ணு கேட்கவே முடியல பண்ணி வச்சுட்டாங்க எல்லா பக்கமுமே. நம்மளுக்கு இவ்வளவு ஏற்பட்ட இந்த இழப்புக்கு இதுவரைக்கும் நம்மளுக்கே நீதி கிடைக்கல அப்படின்னு இனிமேல் சாதாரண பெண்களுக்கு எப்படி வந்து நீதி கிடைக்கும்? வரதட்சணை கொடுமையால் இறந்த என் மகள் ரதன்யா என்னுடைய விசாரணைக்காக நம்முடைய அமைச்சர் கமலி அவர்களை நேரில் சந்தித்து, நடைத்துறை அமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து என்னுடைய மகளுடைய இறப்புக்கு நீதி வேண்டி ஒரு விண்ணப்பத்தை கொடுத்துள்ளேன். அது நேரடியாக நம்மளது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு சென்று இந்த விசாரணைக்கு நீதி வேண்டி ஒரு வேண்டுகோளை விடுத்துள்ளேன். மகள் இறந்து 11 மாதங்கள் ஆகியும் இதுவரை விசாரணை சரியாக இன்னும் நடைபெறவில்லை. எங்களே இன்னும் வந்து விசாரிக்கல, முறையான விசாரணை இல்லை. இன்னும் பாப்பா உபயோகப்படுத்திட்டு இருந்த பணம், நகை, வரதட்சணையை வாங்கிட்டு போன காரு, நகை இதெல்லாம் இன்னும் வந்து திருப்பி கொடுக்காம இருக்காங்க. அதாவது எங்களை மாதிரி பெற்றோர்கள் வந்து பெண் குழந்தை இழந்துட்டு கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் சரியா இருக்குது. இவ்வளவு ஒரு மிகப்பெரிய இழப்பையும் வருத்தத்தையும் நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறோம். இதை வந்து நேரடியாக முதல்வர் வந்து இதுக்கு ஒரு சரியான தீர்க்கமான வழி காட்டணும். எங்கள் பெண்ணுக்கு கிடைக்கின்ற நீதி வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பான அரணா அமைச்சு கொடுக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம். சரியான விசாரணை விசாரிச்சு என் பிள்ளைக்கு சீக்கிரம் நீதி கிடைக்கணும். அதுதான் இழந்து நான் வருஷமா போகுது பரித வச்சுட்டு சுத்திட்டே இருக்கிறோம். என் பிள்ளைக்கு சரியான நீதி வாங்கி தரணும். அதுதான் நான் கேட்டுக்கிறேன். மனு கொடுத்துருக்கேன். கொலை பண்ண மாதிரிதான் என் பிள்ளைய இதெல்லாம். ஆனா வந்து எதுவுமே கண்டுக்காம அவங்க ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. நான் பிள்ளைய இருந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்கேன். இந்த அரசு சரியான முடிவு எங்களுக்கு கொடுக்கணும், நல்ல நீதி கொடுக்கணும். என் பிள்ளைக்கு சரியான நியாயம் ஒவ்வொரு பொண்ணுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கணும். அதுக்காகத்தான் நாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது இல்ல. போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.